கல்யாண மாலையில் அருண் பிரசாத் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அருண் வந்து எனக்கு இப்போ ஒரு 3 இயர்ஸாக தெரியும் அவரை. சரி. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், கைண்ட் ஆஃப் எல்லா விஷயம் ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவர். சரி. கரண்ட்டாக இப்போ அவர் வந்து எர்னஸ்ட் அண்ட் யங்ன்ற கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே. அருண் பற்றி சொல்லணுன்னா இஸ் அ பர்சன் வித் க்ளீன் ஹேபிட்ஸ். ஓகே. பேரண்ட்ஸ் கிடையாது அவருக்கு. ஓகே. ஸோ அவரோட சிஸ்டர்ஸ் வந்து ஆல்ரெடி மேரிட் அண்ட் வெளியூரில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஓகே. அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணி வந்திருக்கிறீங்க. ரைட். ஓகே. அருண் பிரசாத் என்ன படிச்சிருக்கிறீங்க? எம்எஸ்சி ஐடிங்க. நாங்கள் முதலியார். என்னோட லைஃப் பார்ட்னர் எனி கம்யூனிட்டி. ஓகே. ரைட். ஓகே. மனைவி எப்படி வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஸோ எனக்கு என்னோட பேரண்ட்ஸ் இல்லை, எல்லாமே என்னோட ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எக்ஸலன்ட். ரைட். ஓகே. அதாவது அம்மா அப்பா இல்லை உங்களுக்கு, எல்லா உறவுகளுமா இருந்து உங்களை பார்த்துக்கணும். சிஸ்டர்லாம் எங்கே மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்குறீங்க? அவங்க செட்டில்டு இன் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். எவ்வளோ பேர் உங்களோட கூட பிறந்தவங்க? 2 பேர், 2 அக்கா, 2 பேருமே ட்வின்ஸு. 2 பேருமே மேரிட் அண்ட் செட்டில்டு இன் கோயம்புத்தூர். ஒருத்தங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க, ஒருத்தங்க பெங்களூரில் இருக்காங்க. ஸோ ரைட். ஓகே. உங்களுக்கு பெற்றோராகவும் மனைவியாகவும் நல்ல நண்பராகவும் உங்களோட இருந்து உங்கள் எல்லா விதத்துலேயும் உங்களை டேக் கேர் பண்ணிக்கூடிய ஒரு சிறந்த பெண் உங்களுக்கு கல்யாண மாலை மூலமாக மனைவியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எஸ் அருண் பிரசாத், பதிவெண் 729339, வயது 28, எம்எஸ்சி ஐடி முடித்தவர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் பணியிலுள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். அருண் பிரசாத் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் அபிதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 23, டிப்ளமா இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. உதவும் கரங்கள் ஆதரவில் வளர்ந்தவங்க. உதவும் கரங்களில் ஸ்பெஷல் எஜுகேட்டராக இருக்கிறாங்க. டிகிரி அல்லது டிப்ளமா முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. அபிதாவுக்கு சிறந்த கணவன் அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ராஜரத்னவேல் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, பிகாம் மற்றும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு. மும்பையில் பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. ராஜரத்னவேல் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் யூகே லண்டனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மீனா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் சொந்த ஊர் காரைக்குடி. ஓகே. ஆனால் மெட்ராஸில் தான் இப்போ 40 வருஷமாக இருக்கோம். சரி. எனக்கு 3 குழந்தைங்க. சரி. ஃபஸ்ட்டு வந்து பொண்ணு மீனா. ஓகே. அவளுக்கு தான் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. அவள் லண்டனில் இருக்கா. அடுத்தது வந்து பையன், அவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எம்எஸ் படிச்சுட்டு யூஎஸில் இருக்கான். சரி. அடுத்தது இன்னொரு பொண்ணு, அவள் மெட்ராஸில் இருக்கா. சரி. இப்போ முதல் பொண்ணு மீனாக்காக தான் நம்ம வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. அவள் வந்து இங்கே இந்தியாவில் பிகாம் படிச்சுட்டு சரி யூகேயில் போய் எம்பிஏ ஃபைனான்ஸ் பண்ணிவிட்டு சரி இப்போ அங்கேயே 8 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கா. சரி. அங்கே அந்த ஊரில் பர்மனெண்ட் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸில் இருக்கா. ஓகே. நல்லா அழகாக இருப்பா. ஓகே. நல்ல குடும்பத்துக்கு ரொம்ப நல்ல பொண்ணு. சரி. எனக்கு நல்ல படித்த ஒரு மேனேஜரியல் கேட்டகரியில் வேலை செய்கிற, சரி, யூகேயில் செட்டில் ஆகிருக்கணும். ஓகே. அப்படி இல்லை யூஎஸ்லேயோ ஆஸ்திரேலியாலேயோ வெளிநாட்டில் ஒரு நல்ல ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சு ஓகே யூகேயில் போய் செட்டில் ஆகிற விருப்பத்தோடு இருக்கணும். சரி. அவங்கள விருப்பமான நாங்கள் உடையார் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. சரி. என் பொண்ணு வந்து வெஜிடேரியன்.
ஓஹோ, நாங்கள் உடையார் பதிலேயே கிடைத்தாலும் ரொம்ப சந்தோஷம். சரி. அப்படி கிடைக்கலைன்னா ஈக்குவலன்ட் கம்யூனிட்டி. ஓகே, ஆமாம். சொல்லுங்கம்மா. கல்யாண மாலை மூலமாக நல்ல வரன் மாப்பிள்ளை போகணும். அமையணும். சரி, அதான் சார். நிச்சயமாம்மா. சிறந்த மருமகன் கிடைப்பாங்க உங்களுக்கு. பெண்ணு நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கிறாங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்க. ஸோ யூகேயில் இருக்கிற இல்லை யூகேயில் வந்து செட்டில் ஆகக்கூடிய நல்ல வரனா கல்யாண மாலை மூலமாக கூடிய விரைவிலே மீனாவுக்கு ஒரு சிறந்த கணவன் அந்த அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். பி மீனா, பதிவெண் 742272, வயது 32, பிகாம் முடித்தவர், பினான்சியல் அனாலிஸ்டாக வோடஃபோனில் லண்டனில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். மீனா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் அசோக் கண்ணா என்கிற மணிகண்டன், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, பிடெக் மேலும் MBA பண்ணியிருக்கிறாரு. சென்னை MNCயில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. நன்கு படித்த பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. அசோக் கண்ணா விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பிரகாசமூர்த்தி, இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, பிகாம் பண்ணியிருக்கிறாரு. கோயம்புத்தூரில் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. பிரகாசமூர்த்தி நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆனால் சில நேரங்களில் இந்த பொண்ணுகிட்ட நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு ஒரு கவலை வருது பாருங்க. அந்த கவலை தான் நமக்கு கவலையாக இருக்கிறது. பிறந்த ஊருக்கு பெருமை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதுதான் ஊருக்கு இருக்கக்கூடிய பெருமிதம். கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாகான் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17, ஃபோன் 24341400. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன், நல்லா படிச்சிருக்காரு, BE MBA, கோல்டு மெடலிஸ்டா, காலேஜே ஒரு கலக்குனவன், MNCல நல்ல வேலையா, நீ கேட்ட மாதிரியே. போட்டோவை பார்த்தேன், அழகா இருக்காடா, மாடர்ன், அதே சமயம் ட்ரெடிஷனல், தெய்வ பக்தியுள்ள பையன். நல்ல ஃபேமிலியாம்பா, ஸ்மார்ட், 5'7", ஃபேர், ஹேண்ட்ஸம் பாய், உனக்கேத்த பையன்மா. அருமையா சமைப்பாளா, பொண்ண மாதிரி இல்ல. பிரமாதமா பாடுவாரா, மிருகஸ்ரேஷம், மேஷராசி, ஜாதகம் பர்ஃபெக்ட்டா புரிஞ்சிருக்கு. பேரு அபிதா குஜலாம்பாள், அவ பாட்டியோட பேரு. ஹேய், நைஸ் நேம், கார்த்திக். நைஸ் காம்பினேஷன். அனு, கார்த்திக். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் kmmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா, கல்யாணம்னா கல்யாண மாலைதான். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்து நினைவுகளெல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே. US அட்லாண்டாவில் நடைபெற்ற கல்யாண மாலை நிகழ்ச்சியில் உடைகள் பற்றி தொடர்ந்து பேசுகிறார் கல்யாண மாலையின் இயக்குனர் திருமதி மீரா நாகராஜன். 2 புடவையில் இந்த 3 புடவையில் அம்மாவினுடைய நினைவோ சந்தோஷமோ இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஏன் தெரியல அப்படின்னா, நமக்கு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா, வாங்கணுங்கிற வெறி தான் இருக்கே தவிர அதில் திருப்தி அடையிறோமான்னு தெரியல. நான் யாரையும் சொல்லலை, உங்களெல்லாம் சொல்லலை, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். 4 நாள் யூஎஸ்க்கு பட்டு புடவை கட்டிக்கணும், குறைஞ்சது 6 புடவையான வேணும். ஏன்னா ஏதாவது 2 சரியாக வரலன்னா, இல்லை ஏதாவது இந்த 2 புடவைக்கு நான் கட்டிட்டு இருக்க மாதிரியே வேறு யாராவது கட்டிட்டு இருந்தா. ஸோ இது மாதிரி அந்த எளிமையிலிருந்து நான் மீண்டு தூர செல்ல என்ன ஆகிடுது அப்படின்னா, நமக்கு வந்து அந்த ஒரு பொசசிவ்னஸ், ஒரு போட்டி, ஒரு பொறாமை, அதை விட நம்ம நிறைய பண்ணணும், அதை விட நாம் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கு. எங்காவது நம்மால் எளிமையை கொண்டு வர முடியும் அப்படின்னா நம்ம யோசித்து பார்க்கலாம். இல்லை, நான் ரொம்ப குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். இந்த பிரைடல் ப்ளவுஸ்னு ஒன்று வந்திருக்கு தெரியுமா? இந்த பிரைடல் ப்ளவுஸ் அப்படிங்கிறது கான்செப்ட் தான். 20 வருஷம் முன்னாடி பிரைடாக இருந்தவங்க கூட இன்றைக்கி அதை தான் போட்டுக்கிறாங்க. 6 முழம் புடவைக்கு என்ன செலவாகுதோ அதே செலவு 60 சென்டிமீட்டர் ப்ளவுஸுக்கு இன்றைக்கி செலவாகுது. அதாவது நீங்கள் இந்த ஊரில்
சாஃப்ட்வேர் நிறுவனத்தின் டேர்ன் ஓவர் என்னவா இருக்குமோ அந்த டேர்ன் ஓவரை இன்னைக்கு பிரைடல் ப்ளவுஸ் செய்கிறாங்க. ஒண்ணுகப்படுத்துறது கூட நான் பரவாயில்லன்னு சொல்லுவேங்க. ஏதோ பாவம் கல்யாணத்தில் ஃபோட்டோ நல்லா வரணும்னு அந்த பசங்க ஆசைப்படுறது. அது பொண்ணுங்களோட அம்மாக்கள் அதே மாதிரி புடவை வாங்கியிருப்பாங்க, அதே மாதிரி ப்ளவுஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. ஏங்க இதுன்னு இல்லைங்க, அப்போல்லாம் எங்கள் கல்யாணத்தும் போது ஒரு ஃபோட்டோ வீடியோ கூட கிடையாது. இப்போ எல்லாம் இருந்துட்டு போட்டோம், அவர் நல்லா சம்பாதிக்கிறார், பண்ணிட்டு போட்டோமே, இதை விட என்னங்க அப்படின்டுவாங்க. ஸோ அத்தனை அமக்களும் அந்த ப்ரைடல் ப்ளவுஸில் நடக்கும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த எளிமையிலிருந்து நாம் மீண்டு வர வர நம்முடைய தேவைகள் பெருகி கொண்டே இருக்கிறது. இதில் உடைகளில் நான் வைக்கிறது 2 ரிக்வெஸ்ட் தான். மேக்ஸிமம் கண்ணியமாக ஒரு உடை அணிவோம், கண்ணை உறுத்தாமல் ட்ரெஸ் போட்டுப்போம். இந்த நாட்டில் இருக்கீங்க, இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ் போட்டுக்கணும். ட்ரெஸ் கோடெல்லாம் நிஜமாவே நல்லா இருக்குது. பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு போனால் வேலை செய்யறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. ஆனால் சில நேரங்களில் இதை நம்ம எப்படி சொல்கிறது, இந்த பொண்ணுகிட்ட நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு ஒரு கவலை வருது பாருங்கள். அந்த கவலை தான் நமக்கு கவலையாக இருக்கிறது. கண்ணியமாக உடையணிவோம், அடுத்தவர் கண்ணை உறுத்தாமல் வாழ்வோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் சொன்னேன் இல்லையா, கலர்ஃபுல்லான மெசேஜ் டெஃபினட்டாக வரும். அதனால் கலர்ஃபுல்லான மெசேஜ் டெஃபினட்டாக கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு புலவர் ராமலிங்கம் ஐயா. அவர் ஒரு 30 ஆண்டுகளாக தமிழ் பேச்சு, தமிழ் மேடைகளை உலகம் எங்கும் ட்ராவல் பண்ணி எல்லா இடத்துலையும் பார்த்துருக்காரு. அவர் நகைச்சுவைன்றது அவர் இயல்பாகவே அவரோட ஸ்பீச்சில் வரும். நகைச்சுவை மட்டும் இல்லை, நல்ல கருத்துக்களும் வரும். 3 திருமணங்களை செய்து வைத்தாலே முதுமை வந்து விடுகிறது. 3 லட்சம் திருமணங்களை செய்து இந்த இளமையின் ரகசியம் மோகனுக்கு எப்படி வாய்த்தது? அட்லாண்டா தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த நிர்வாக பெருமக்களே, பெருந்திரளாக இந்த அரங்கத்தில் நிறைந்திருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களே, என் அருமை நண்பர் கோவிந்தன் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மெத்தப்படித்த பேச்சாளர்களே, சன் தொலைக்காட்சி மூலமாக உலகெங்கிலும் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான சன் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல ஒரு அம்மா நல்லா பேசுனாங்க. இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, என்னம்மா பேசுகிறாங்க, மதுரைனா மதுரை தான் ஐயா அப்படின்னு ஒரு ஊர் பாசத்தை தேடி தருகிறது பார்த்தீங்களா? அதான் சார் ஊருக்கே இருக்கிற மரியாதை, பெருமை. ஒரு கபடி மேட்சுக்கு போனால் கூட சார், ஏய் நம்ம ஊர் ஜெயிக்கணும், நம்ம ஊர் ஜெயிக்கணும், ஜெயிக்கிறவன் ராமசாமியா முத்துசாமியான்னு அவன் பார்க்கலைங்க. அந்த மனிதர்கள் மூலமாக அவன் பிறந்த ஊருக்கு பெருமை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தான் ஊருக்கு இருக்கக்கூடிய பெருமிதம். உலகெங்கிலும் செல்லக்கூடிய பயணத்திற்குரிய பாஸ்போர்ட்டில் கூட பிறந்த ஊரைத்தான் சார் பதிவு பண்ணுறான். நீங்கள் கோடிக்கணக்கான சொத்துக்களை குவித்து வாழ்கிற ஊரை பதிவு செய்வதில்லை. பெருமையோடு நாம் கருதும். 10-15 பேர் சுற்றி இருக்கிறான், ஒருத்தன் சத்தமாக பேசுகிறாங்க. மான ரோஷம் சூடு சொன்ன இருந்த மரியாதையை கொடுத்தக்கட கேட்காதரா. ஞாபகம் வருதே ஊர் பற்றி தொடர்கிறார் புலவர் ராமலிங்கம் வரங்களை அறிமுகப்படுத்திய பிறகு. கல்யாண மாலையில் சரண்யா தேவி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். இப்போ எனக்கு இருக்கிறது ஒரே மகதாவா. சரி, எங்கள் நேட்டிவ் எங்கே? நீங்கள் சென்னை தான். நேட்டிவ் எனக்கு செங்கல்பட்டு பக்கம் சாலவாக்கன்ற கிராமம். எங்கள் அப்பா நான்லாம் பிறந்தது. சரி, மருமகன் எப்படி வேணும் உங்களுக்கு? ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஓகே. என் மகளுக்கு சரி, வீட்டுக்கு ஒரு நல்ல பிள்ளையாகவே இருந்து, ஓகே, ஒரு க்ளீன் ஹேபிட், நல்ல பழக்க வழக்கங்களோட இருந்தோம். நல்ல விஷயம். முதலியார் இதுலேயே இருந்தால் நல்லா இருக்கா எங்களுக்கு அது. ஓகே, ரைட். சொல்லுங்கம்மா. என் மகன் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பா. சரிம்மா. அவளுக்கு ஏற்ற மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல மனவன் வேணும். வெரி குட். சந்தோஷமான வாழ்க்கை வேணும். நல்ல விஷயம்மா. சரண்யா தேவி என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் பிகாம் MBA படித்து முடிச்சிருக்கேன். ஓகே. இப்போது HCLல ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. கணவன் எப்படி வேணும்? PG ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தவராக இருக்கணும். சரி. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஓகே. எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். எனக்கும் ஃபேமிலிக்கும் எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்கணும். அதே மாதிரி நீங்களும் இருப்பீங்க. நானும் இருப்பேன். ஃபேமிலி நம்ம ஃபேமிலின்னு சொல்லணும். உன் ஃபேமிலி என் ஃபேமிலி இருக்கக்கூடாது, நம்ம ஃபேமிலின்னு சொல்லணும் எப்போவுமே. நல்ல விஷயம். அப்புறம் டால் அண்ட் ஹேண்ட்ஸமாக இருக்கணும். டால் அண்ட் ஹேண்ட்ஸமாக இருக்கணும். நிச்சயமாக நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு அழகான அருமையாக படித்து உங்கள் குடும்பத்தையும் அவங்க குடும்பத்தையும் ஒரே மாதிரி பார்த்துக்கக்கூடிய தன்மையுடைய சிறந்த கணவன் உங்களுக்கு, அருமையான மருமகன் உங்களுக்கு கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம்.
ஆர் சரண்யா தேவி, பதிவெண் 693786, வயது 22, பிகாம் MBA முடித்தவர், ஃபினான்ஷியல் அனலிஸ்டாக HCL-இல் சென்னையில் பணியிலுள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். சரண்யா தேவி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் அருண் பிரசாத் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 35, பிகாம் பண்ணியிருக்கிறாரு. பெங்களூர் பிரைவேட் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. படித்த அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. அருண் பிரசாத் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ராஜா ரமணன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, BE மேலும் MBA பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ராஜா ரமணன் விருப்பத்திற்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியா அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் யுகேந்திரன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். நான் திருவெற்றியூர்லேருந்து வரேன். ரைட். நான் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். சரி. வீட்டில் அவங்க வந்து LICயில் சேர்மன் கிளப் மெம்பராக இருக்காங்க. சரி. இப்போ எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஓகே. பொண்ணுக்கு போன வருஷம் தான் நான் கல்யாணம் முடித்தேன். சந்தோஷம். ஏன்னா பொண்ணுக்கு கல்யாண மாலையில் பதிவு பண்ண ஒரு மாதத்துலேயே அது ராசி எனக்கு கல்யாணம் செட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ வந்து சன்னுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி. என்ன படிச்சிருக்காரு? MBA ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து MLC கம்பெனியில் இங்கே தரமணியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே. நாங்கள் வந்து துளு வேளாளர் கம்யூனிட்டி. சரி. அதனால் முதலாளி கம்யூனிட்டியில் எது இருந்தாலும் பார்க்கலாம் சார். வெரி குட். எங்கள் யுகேந்திரன் ஊரில் இல்லையா? இல்லை யுகேந்திரன் வந்து இப்போ வந்து நான் வந்து இந்த 2006லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு வந்து தேவையான ஒரு 50 பேர்த்துக்கு தேவையானது மாதத்துக்கு தேவையானது நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ சன்னு வந்து அந்த சனி ஞாயிறு அந்த MLC கம்பெனி லீவுனால அவர் என்னுடைய பணிகளை வந்து இந்த அனாதை குழந்தைங்களுக்கு இந்த சனி ஞாயிறு லீவில் தான் சொல்லி கொடுக்க முடியும்னு அங்கே போயிருக்காரு. படிப்பு சொல்லி கொடுக்க. ஆமாம், அதுக்கு போயிருக்காரு. வெரி குட். என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா என் பையனுக்கு இன்றைக்கும் அவர் சம்பாதிக்கிற சம்பாதனையில் 20 விழுக்காடு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதா நான் சொல்லி வளர்த்து வந்திருக்கேன். ஓகே. இன்றைக்கும் அவருடைய வருமானத்தில் 20 விழுக்காடு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். வெரி குட். ஒவ்வொரு ஹோம்ஸுங்களுக்கும். வெரி குட். இப்போ எதிர்பார்க்குறது எனக்கு வந்து எனக்கு வரப்போகிற மருமக வந்து எனக்கு என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்குவேன். நல்லது. அதனால் வரவங்க வந்து அன்பு பாசம் கருணை அந்த இதில் இருக்கிறவங்க இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நல்ல குடும்பம், அருமையான குடும்பம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கிற எண்ணங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. சிறந்த மருமகள் கிடைப்பாங்க. யுகேந்திரனுக்கு ஒரு அருமையான மனைவி கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். கே யுகேந்திரன், பதிவெண் 740326, வயது 27, MA MBA முடித்தவர், ப்ராசஸ் அசோசியேட்டாக MNC-யில் சென்னையில் பணியிலுள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். யுகேந்திரன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் செந்தமிழ் செல்வி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 22, BE பண்ணியிருக்கிறாங்க, ME பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன சேலத்தை சேர்ந்தவங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. செந்தமிழ் செல்வி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சதீஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, BSc மேலும் MBA பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் ஃபீல்டு இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது PG முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. சதீஷ் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாகான் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், T நகர், சென்னை 17. ஃபோன் 24341400. திருமணத்தை நிச்சயித்து தரும் கல்யாண மாலையின் மற்றும் ஒரு சிறப்பான சேவை அதிதி கேட்டரிங் மற்றும் வெட்டிங் பிளானர். கோலம் முதல் ஆரத்தி வரை முழுமையான திருமண சேவையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பெற்றோர்களின் பொறுப்பினை தன் தோளில் சுமந்து தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கும் நிறுவனம் அதிதி. மண்டபம் புக்கிங், அழைப்பிதழ் வடிவமைத்து அச்சடித்து விநியோகம் செய்வது, பட்டுப்புடவை, நகை என அனைத்து பொருட்கள் வாங்குவதிலும் மிகச் சிறந்தவற்றை நேர்மையான விலைக்கு பெற்றுத் தருவது, நாதஸ்வரம், செண்டை மேளம் என வாத்தியங்கள் ஏற்பாடு செய்வது, திருமணத்தை சம்பிரதாயமாக நடத்தி வைப்பது, பூ மாலைகள், அலங்காரம், மின் விளக்குகள், பலதரப்பட்ட சிறப்பான சைவ உணவு வகைகளை விருந்தினர்களின் தேவைக்கேற்ப சமைத்து அழகாக பரிமாறுவது, சீர்பட்சணம், வரிசை தட்டு, நிச்சயதார்த்த பழ வகைகள்,
போட்டோ, வீடியோ, தாம்பூலம், பை, பரிசு பொருட்கள் இப்படி திருமணத்திற்கு தேவையான எல்லா சேவைகளையும் அதிதி மிக நேர்த்தியாக செய்து வருகிறது. திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே முதலாக பழகிய நீச்சல், முதலாக ஓட்டிய சைக்கிள், முதல் வகுப்பெடுத்த மல்லிகா டீச்சர். அம்மா கூட நல்லா சொன்னாங்க. உண்மையிலேயே இந்த அலங்காரம், ஆடை, அணிகலம் சொல்கிறாங்க பாருங்க. அன்றைக்கி ஒருத்தன் பாவம் நல்ல மனுஷன் அந்த வீட்டு வேலை செய்கிற அம்மாவை அந்த புடவையை உத்து பார்த்துக்கிறான். அந்த அம்மாவே கேட்டிருக்குது, என்னய்யா ஏன் அந்த புடவையை பார்க்குறேன்னு. இல்லை, இந்த மாதிரி கலர் உங்ககிட்ட இல்லை, இது மாதிரி ஒரு கலரில் உனக்கு வாங்கி கொடுத்தா சந்தோஷமாக இருப்பே நினச்சேன் அப்படின்னா. அட சண்டாள பாவி, 5 மாதமாக நான் கட்டியிருந்த நேத்தாயே அந்த பொம்பளை கொடுத்தேன். எந்த உடையாகட்டும் கட்டுறவங்கள பொறுத்து தான் அதுவே அழகாக இருக்கும் இல்லையா? எப்பயுமே சொல்கிறேன், உறவாகட்டும், உணவாகட்டும், எல்லாமே இன்றைக்கி மாறி கிடக்கிறத நம்ம வருத்தமாக சொல்கிறோம்னா காரணம் என்னன்னா, ஊரில் பெரியவங்க அந்த காலத்தில் இருந்தாங்க சார். இப்போல்லாம் மாறி போச்சு. அதான் எனக்கு ஞாபகம் வருது ஊரை பற்றி சொல்லும்போது. நான் சென்னையில் ஒருத்தரை கேட்குறேன், உன் சொந்த ஊர் எதுப்பான்னு. இன்னும் நான் சொந்தமாகவே வீடு வாங்கலை, எங்கே இந்த ஊரை வாங்குறதுன்றான். எனக்கு ரொம்ப வருத்தமானது. ஏன்னா இப்படி நாடு இப்படி போனால் என்ன தான் ஆகும்? 10 சதுரத்தில் ஒரு வீடை கட்டிட்டு 7-8 தடவை சுற்றி வந்து கும்பிட்றான். ஏன்டா பாவி, உள்ளே போக வேண்டியது தானே. இன்னமும் உணர்ச்சி வசப்பட்டு கட்டிட்டேன், இடம் தான் எவந்தேன்னு தெரிலன்னா. அன்றைக்கி பார்க்குறேன் சைதாபேட் சுப்பிரமணிய முதலியார் தெருலேருந்து ஒருத்தன் வீட்டை பார்த்துங்கிறான். என்னடா அவ்வளோ நேரமாக உத்து பார்க்குறேன்றேன், இதை இடிச்சிட்டு மாடலாக கட்டலான்னு பார்க்குறேன். அதான் நான் கட்ட வேண்டியது தானே. என்ன இல்லை, ஹவுஸ் ஓனர் ஒத்துக்க மாட்டான்னு தெரியல. அதாவது இன்றைக்கி மனோபாவங்கள் மாறி கிடக்குது. எல்லாத்துக்கும் ஒரு வரன்முறையை சொல்லி கொடுத்தது அவர்கள் பிறந்த ஊரில் பெரியவங்க இருந்தாங்க, நெறிப்படுத்தினாங்க. இன்றைக்கி எல்லாமே மாற்றம் பெற்று இருக்கிறது. ஐயா சொன்னார், உணவு பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். இதெல்லாம் பெரியவங்க வழக்கத்தில் இருந்தது, பழக்கத்தில் இருந்தது. அழகாக எங்கள் தாத்தா சொல்லுவார், ஒரு மனிதனுக்கு அதிகமாக கெடுதலை விளைவிக்கக்கூடிய கிழங்குகளெல்லாம் மனிதன் கண்ணுக்கு தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் மண்ணுக்குள் அவற்றை வளர வைத்தான்னு சொல்லுவார். செடி கொடிகளில் காய்க்கிற அத்தனையுமே உடல் ஆரோக்கியத்திற்கு எல்லாமே நார்ச்சத்து. அதனால் இதெல்லாம் ஊரில் பெரியவங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஊர் வளம்தான் ஒரு மனிதனுடைய மனவளமாக இருந்தது. இன்றைக்கு ஊர் வளமே மாறி போச்சு. ஊருக்கு அழகு எதுன்னா ஏரி, குளம், குட்டை இல்லை. ஒரு குளம் என்ன அழகாக இருக்கும். அப்போல்லாம் 10 பேர் மண்வெட்டி கடப்பாரெல்லாம் எடுத்துக்கிட்டு தூர்வாடுறதுக்கு வருவான் சார். இன்றைக்கி 10 அதிகாரிகள் வர்றான். எதுக்கு? இந்த ஊரில் குளம் இருந்ததாமா, அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வர்றோம். எவ்வளவு மாறி கிடக்கிறது. கிராமத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க ஒவ்வொரு அவரவர்களுடைய பிறந்த ஊருக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குது சார். ஒரு வட்டார வழக்கு இருக்குது. அவங்க பேசுகிற ஸ்லாட்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அந்த மொழி அமைப்பிலேயே தெரிஞ்சுக்கலாம் இவர் என்ன ஊரை சார்ந்தவர்னு. அதில் என்ன அற்புதம் தெரியுமா? நான் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போனேன் சார். சர்வர் தம்பி அங்கே நிற்கிறார். தம்பி இங்கே வாங்கன்னு அன்பாக வந்தார். எப்பயுமே நீங்கள் இங்கே வான்னு சொல்லி பாருங்கள், ஒரு மாதிரியாக நடப்பான் நமக்கு. தம்பி இங்கே வாங்கண்ணே அந்த மரியாதை கொடுத்த உடனே வந்து அடுத்த கேள்வி கேட்டார், ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். தம்பி என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஒரு பட்டியலை சொன்னார். தம்பி நீங்கள் சவுத்தார்கா டிஸ்ட்ரிக்டா? ஆமாம் சார். விழுப்புரமா சார்? ஆமாம் சார். எப்படி கண்டுபிடிச்சிங்க சார்? அட நீ பேசுகிற மொழியிலேருந்தே நான் கண்டுபிடிச்சேன் ஐயா. சரி 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 பரவாயில்ல, நம்ம ஊர் பிள்ளையா இருக்கிற தயிர் வடை கொண்டாயான்னு காது கிட்ட வந்து சொன்னான். வேணாம் சார், அது போட்டு 3 நாள் ஆகுது. என் ஊருக்காரன் உடனே என் உடம்பு நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். பார்த்தீங்களா இந்த பாசம் சார். அவன் ஜாதியும் மதத்தையும் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனித நேயத்தை கொடுப்பது அவரவர் பிறந்த ஊரியா. பாசம் தானே வரும். எந்த நீங்கள் உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருங்க, திருநெல்வேலியா? அட நம்ம ஊரும் திருநெல்வேலி தான் சார். என்ன ஒரு பாசம் வருது தெரியுங்களா?
பாசம் வரும் தெரியுமா? உடனே அவங்க தெருவேது, இவங்க தெருவேது, அவங்க ஊர், அப்படியே உட்காந்துருவாங்க. எல்லா வேலையும் மறந்து அந்த காலத்தில் படித்தது, போனது, வந்தது, ஊரினுடைய அழகு. நான் இங்கே வந்து பல பேரை கேட்டேன், அட்லாண்டாவில் வந்து பல வருஷமாக இருக்கிறீங்களே, ஊர் நல்லா இருக்குதா, பிடிச்சிருக்குதான்னு. இல்லை சார், ஒரு 5 வருஷம் இருந்துட்டு ஊருக்கு போயிடலாம் தான் பார்க்குறோம். எப்படியா இருந்தாலும் நாங்கள் ஊருக்கு போய் சேரணும் தான் சார் நினைக்கிறோன்னு நினைக்கிற போது அவர் பிறந்த ஊர் தான் சார் ஒவ்வொருவருக்கும் பெருமை சேர்க்கக்கூடியதாக, நெஞ்சிலே நிற்கக்கூடியதாக இருப்பது. அதுதான் எங்கள் ஊர்லலாம் நான் பார்த்தேன்னா மறக்க முடியாத மனிதர்கள்லாம் இருக்கிறான். நல்லதுக்கும் அந்த ஊர் காரணமாக இருக்கும், கெட்டதுக்கும் அந்த ஊர் காரணமாக இருக்குது. தெரிஞ்சுக்கிறதுக்கு 10-15 பேர் சுற்றி இருக்கிறான், ஒருத்தன் சத்தமாக பேசுகிறாங்க. மான ரோஷம் சூடு சொரணை இருந்த மரியாதையை கொடுத்தக்கட கேட்காதரா. நானே மிரண்டு போய் இவன் என்ன சொல்கிறான், இது இவன் கேட்க வேண்டிய கேள்வியா, கொடுத்தவன் கேட்க வேண்டிய கேள்வியா, தர்மம் தலைகீழ போகுது. இதுதாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற ஒரு படிப்பினை கலந்த ஊர். அது மட்டும் இல்லைங்க, அவங்கவுங்க பேசுவாங்க பாருங்கள் பெரியவங்க, எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே அடங்கியிருக்குன்னு தெரியுமா? ஒருத்தரை பார்க்குற போது, என்ன பயிர் நட்டுருக்கிற, சம்பாவா, என்ன நல்ல வடஞ்சம்பாவா, சீரக சம்பாவா, என்ன நெல், பயிரை பற்றி பேசினார்கள். பிரிதொரு காலத்தில் எத்தனை குழந்தை, எத்தனை பிள்ளைங்க, உயிரை பற்றி பேசினார்கள். அடுத்த கட்டம், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டுதா, ஏதாவது புழு பூச்சி இருக்குதா. நானே எங்கள் பாட்டியை கேட்டேன், என்ன தப்பாக பேசுகிறான், நம்ம ஊரில் மனுஷன் வயிற்றுல புழு பூச்சி பிறக்கணும். டே, இது கிராமம்டா, நாகரிகமாக தான்டா பேசுவாங்க, நம்ம கலாச்சாரம்டா, இது விவசாய பூமிடா. சர்தார் வல்லபாய் பட்டேலை பார்த்து நிருபர் கேட்டார், வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னா, அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்ன்னு. அப்படி ஒரு விவசாய பூமிடா இது, நாங்கள் அப்படி தான் பேசுவோம். அதுக்குள்ளே 1000 அர்த்தம் இருக்கும்டா. ஆயிரங்காலத்து பயிர் திருமணம் சொன்னது கூட அதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு, புழுன்றது ஆம்பளை புள்ளடா, பூச்சின்றது பொம்பளை புள்ள இருக்குதான்னு கேட்டாங்கய்யா அந்த ஆள். ஏன்னா புழுன்றது ஒரே இடத்துல தான்டா நின்று கிடக்கும், கடைசி வரைக்கும் அதை விட்டு போவாதுடா. ஆம்பளை புள்ள பிறந்தா அந்த வீட்லேயே தான்டா கடைசி வரைக்கும் இருப்பான். பூச்சிக்கு ரெக்க முளைச்சா பறந்து போயிடும்டா. பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகிறதுனால பொண்ணுக்கு பூச்சின்னு பேர் வைப்பான். தப்பு செஞ்சாலும் கூட நம்ம ஊருக்காரன்ற ஒரு உணர்வு வரும்போது தப்பு கூட மன்னிக்கப்படுகிற ஒரு உணர்வை நான் பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன் சார். அதனால தான் என்கிட்ட படித்த பசங்கள்லாம் நான் அப்படியே விட்டுருக்குறேன் நிறைய நேரத்தில். ஞாபகம் வருது ஊர் பற்றி தொடர்ந்து பேசுகிறார் புலவர் ராமலிங்கம் அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.